பைபிள் ஒரு ஹெவன்லி புக்கா இருந்தா கூட முழுக்க முழுக்க இது கடவுளை பற்றியது கிடையாது. பைபிள் எல்லாமே கடவுளை பற்றினா கிடையாது. 90% மனிதர்களை பற்றியது. ஹலோ, கவனிக்க மாட்டீங்க? வேதம் முழுச கடவுளை பற்றியதானா? கிடையாதுங்க. கடவுளை பற்றி கிடையாது, மனிதர்களை பற்றியது, மனிதோட வாழ்க்கை முறைமை பற்றியது, மனிதோட தோல்விகள் எப்படி ஜெயமாக மாறிவிட்டது என்பதை பற்றியது, மனிதன் எப்படி தோற்று போனான் என்பதை எழுதியிருக்கிறது, எப்படி ஜெயித்தான் என்பதையும் எழுதியிருக்கிறது. எல்லா மனிதர்களும் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், நம்மை போல பாடுள்ளவர்கள், நம்மை போல சமுதாயத்தில் இருந்தவர்கள், நம்மை போல் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள். பட் அதே நேரத்தில் நாம் ஆராதிக்கிற அதே தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். அவர்கள் லைஃப்ல இந்த தேவன் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வில் செய்வேன் என்பதற்காக ஒரு முன் அடையாள புஸ்தகம் தான் இந்த பைபிள் ஸ்டோரிஸா இருக்கிறது. ஆகவேதான் பைபிள் ஏதோ பரலோகத்துல வாழ்ந்த மக்களை பற்றி நாம் படிக்கல, தேவ தூதர்களை பற்றி படிக்கல, மனிதர்களை பற்றி, மனித வாழ்க்கை பற்றி, மனிதன் எப்படி வாழ்ந்தான், எப்படி பிரச்சனை சந்தித்தான், இதெல்லாம் பாருங்க. அவனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது, நமக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறதுனால பைபிள் இருக்கிறவங்களாம் குடும்ப பிரச்சனை இல்லை நினைக்கிறது. அவங்களுக்கும் குடும்ப பிரச்சனை இருந்தது, சொத்து பிரச்சனை இருந்தது, பொருளாதார பிரச்சனை இருந்தது, நோய் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, எதிரிகள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தது. பட் அவங்க எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெற்றிகரமாக வாழ்க்கை முடித்தார்கள். ஹலோ, விளங்குது நான் பேசுறது? ஸோ அதுதான் இந்த புது வருஷத்துல நாம் பிரவேசிக்கும் போது இந்த பைபிளை நாம் படிக்கிறது எதுக்குன்னா, இது கடவுளை பற்றி படிப்பதல்ல, மனிதர்கள் வாழ்க்கையில கடவுள் எப்படி காரியங்களை செய்கிறார், மனிதர்களுடைய பிரச்சனைகள் எப்படி கடவுள் மறு உத்தரவு அருளுகிறார், மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தோல்விகளை எல்லாம் கடவுள் எப்படி ஜெயமாக மாற்றுகிறார், இதையெல்லாம் நான் படிக்கும் போது நம்முடைய வாழ்வில தேவன் எப்படி செய்வார் என்பதை நான் விஷனாக பார்க்க வேண்டும், தரிசனமாக பார்க்க வேண்டும், உள்ளத்தில் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இதெல்லாம் நாம ஒரு முழு புரிதலோடு கூட தான் புது வருஷத்துல பிரவேசிக்க போகிறோம். பட் நான் ஒரு காரியத்தை நம்புறேன், நீங்கள் இழந்து போன வருஷங்களையும், இழந்து போன வருமானங்களையும், இழந்து போன ஆரோக்கியத்தையும் கடவுள் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். வருஷத்தை திரும்ப கொடுப்பார். நீங்கள் லாஸ் பண்ண அந்த நஷ்டத்துக்கு ஈடாய் கடவுள் திரும்ப கொடுப்பார். இந்த திரும்ப கொடுப்பார் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க இழந்தது எவ்வளவு நமக்கு தெரியாது, எவ்வளவு லாஸ் பண்ணி தெரியாது. பட் தேவன் கொடுக்கும் போது டபுள் ட்ரிபிளா கொடுப்பார். அதுதான் அவருடைய ஐடியா, அவருடைய இருதயம். சரி, இதுல ஒரு ஸ்டோரியை படிக்கலாம், ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை படிக்கலாம். God restoration starts inside. கடவுள் உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் பண்றாரு, உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ண போறாரு, திரும்ப தர போறாரு. அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எங்க நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறது. உங்களுக்குள்ள விசுவாசம், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, உங்களுக்குள்ள ஒரு தைரியம், உங்களுக்குள்ள குணாதிசயங்கள் மாற்றம், உங்களுக்குள்ள பல விதமான சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டு விடுகிறது. சோ திரும்ப பெற போகிறவர்களுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் நான் இந்த வருஷத்துல நான் லாஸ் பண்ண எல்லாமே திரும்ப பெறுவேன், எல்லாம் எனக்கு தேவன் 2 மடங்கு ரெட்டிப்பான மடங்கு கடவுள் எனக்கு திரும்ப தருவார். அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு சைன் இருக்குது, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள சில சைன்ஸ் நடக்கும், உங்களுக்குள்ள சில அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன அடையாளம் சொன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கும், உங்களுக்குள்ள விஷன் கிளியரா இருக்கும், உங்க விஷன் கிளியர் கட்டா இருக்கும். நான் இப்படிதான் இருப்பேன், வாழ்க்கை இவ்விதமா என் வாழ்க்கை முன்னோக்கி போகும்ங்கிற கிளியர் விஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்க சொல்றது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும். ஹலோ, கேக்குறீங்களா? சோ புது வருஷத்துல திரும்ப பெறணும்ன்றது நான் விரும்புறேன். எத்தனை பேர் இங்க விரும்புறீங்க? நீங்கள் இழந்த பணம், ஆரோக்கியம், சுகம், சந்தோஷம், சமாதானம், வெற்றி, வாழ்வு எல்லாம் பல 100 மடங்கு நீங்கள் பெற வேண்டும். அதுதான் இந்த போதனை, என்னுடைய விருப்பம், தேவ சித்தம். சோ இல்ல நாம ராத்திரியில நாம உட்கார்ந்து நான் ஒரு பல மைல் தூரமா நீங்க சும்மா இங்க காலத்தை ஓட்டி நேரத்தை ஓட்டிட்டு கேக் சாப்பிட வந்திருக்கிறோம் கிடையாது. வாழ்க்கையில
புது வருஷத்துல நான் போக போறேன், எப்படி எல்லாரும் போக போறாங்க, பட் நான் வந்து டிஃப்ரெண்டா போக போறேன். என்ன பிரச்சனை என்னன்னா, என்னோட வாழ்க்கையில எல்லாம் கடவுள் தருவார்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு கிளியர் விஷன் இருக்கும், சரியான தரிசனம் உங்களுக்கு இருக்கும். நான் இப்படிதான் இருப்பேன், கண்டிப்பா எனக்கு நடக்கும், என் வாழ்க்கை இப்படி இருக்கும், நான் இதை செய்ய போகிறேன், இதெல்லாம் எனக்கு வெற்றி கிடைக்க போகிறதுங்கிற ஒரு கிளியர் கட் சக்சஸ் ஆன விஷன் உங்களுக்கு இருக்கும். ஒண்ணு. ரெண்டு, என்ன இருக்கு சொன்னா, உங்களுக்குள்ள சில திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா திறமைகளை நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது, உங்களுக்குள்ள உங்க மைண்ட் பழைய மைண்டா இருக்காது, ஒரு நியூ மைண்டா நீங்களே டியூன் பண்ணிடுவீங்க. இல்ல நான் இப்ப புது லைஃப்ல எல்லாமே ரெஸ்டோர் பண்ண போறேன், வேற மாதிரி வாழ போறேன். சோ உங்களோட மைண்ட நீங்க புது விதமான விதத்துல டியூன் பண்ணுவீர்கள். உங்க மைண்ட் ஃபர்ஸ்ட் டியூன் ஆகும். ரெண்டு, உங்க ஹார்ட் வேற விதமான ஒரு இருதயமாக மாற ஆரம்பிக்கும். ஹார்ட் மாறுன்னு சொன்ன என்ன மாதிரி ஹார்ட்னா, ஒரு சுத்தமான இருதயமாக, தூய்மையான இருதயமாக, தேவனை தரிசிக்கிற இருதயமாக, தேவன் விரும்புகிற இருதயமாக, ஒரு பியூர் ஹார்ட்டா உங்களுடைய இருதயம் மாற ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் நீங்க திரும்ப பெறப்போகிற கேரக்டர் பத்தி பேசிட்டு வரேன். தென் தேர்டு, உங்க ஸ்பிரிட்டே வேற மாதிரி மாறிடும். உங்க ஸ்பிரிட் வந்து ஏற்கனவே இருந்த ஆவி மாதிரி இருக்க மாட்டீங்க, ஒரு நியூ ஸ்பிரிட்டான பீப்புளா இருப்பீங்க, புதுவிதமா இருப்பீங்க. உங்களோட வர்ஷிப் ரொம்ப பிரசன்ஸா இருக்கும். உங்களுடைய பிரேயர் லைஃப், உங்களுடைய கடவுளோடு இருக்கிற ஐக்கியம், மற்ற மனிதோடு இருக்கிற ஐக்கியம், சமுதாயத்தோடு இருக்கிற ஐக்கியம். சோ அந்த ஸ்பிரிட், ஹார்ட், மைண்ட், விஷன், தரிசனம், மனம், இருதயம், உங்களோட ஆவி, இது எல்லாவற்றிலுமே ஆட்டோமேட்டிக்கா சம் சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஹலோ, எதுவுமே நம்புறீங்க? சோ இந்த ரெஸ்டோர் பண்ணணும், கடவுள் எல்லாம் திரும்ப தரணும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும்ன்றாங்க. இது நடக்கும். சோ நீங்க அதை பிலீவ் பண்ணுங்க. உங்க மைண்டை நீங்க டியூன் பண்ணுங்க. உங்க ஹார்ட்டை நீங்க கடவுளுக்கு டெடிகேட் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்துங்க. உடைய ஆவியில தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு உறவு, ஐக்கியம் உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, சரி, நம்ம நேரடியாக அந்த சம்பவத்துக்கு போகலாம். ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி நாம் படிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் ஆதியாகமம் புஸ்தகம், வெளியே ஆள் இருக்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இங்க நம்ம யோசேப்புங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். யோசேப் என்கிற ஒரு மனிதனுடைய சம்பவம் இது வந்து இந்த மனுஷனுடைய சம்பவம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்களுக்கு, வாழ்க்கையில நாட்களை இழந்தவர்களுக்கு, வாழ்க்கையில குடும்பத்தினரால் தள்ளப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த யோசேப்புடைய அந்த லைஃப் ஹிஸ்டரியை நாம் படிக்கும் போது அது பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பட் அந்த யோசேப்புடைய கதைகள் மூலமா அந்த சம்பவங்களை படிக்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு பிறக்க ஆரம்பிக்கிறது. இந்த கதைன்றது அது சரியான வார்த்தை கிடையாது, அது ரியல் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி தான் படிக்கணும். அந்த கதைன்னும் போது பல காரியத்தை சேர்ந்துடும், கட்டு கதையெல்லாம் வந்துடும். பைபிள் வந்து கதைகள், கதை புஸ்தகம் சொல்ல முடியாது. அது ஒரு சரித்திர புஸ்தகம். மனிதர்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது என்பதை பார்த்து புரிந்து நம்புகிற ஒரு புஸ்தகம் தான் இந்த பைபிள் சம்பவங்கள் அல்லவா. இந்த யோசேப்பின் சம்பவத்தை படிக்கும் போது அவனோட லைஃப்ல ஒரு 16 வருஷம் டார்க் ஏஜ், டார்க் பீரியட், இருள் காலம், இருளான ஒரு காலம்.
இந்த டார்க் பீரியட்ஸ்ன்றது, இந்த இருள் காலம்ன்றது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் பாருங்க. வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்களே சொல்வீங்க, வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் நாங்க ரொம்ப பாடுபட்டோம், 5 வருஷம் வாழ்க்கையில ரொம்ப நெருக்கப்பட்டோம். அதுக்கு இப்பதான் டார்க் பீரியட் சொல்றாங்க. சோ லைஃப்ல எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் இந்த டார்க் பீரியட்ஸ் ஒண்ணு இருக்குது, இருளான காலங்கள் ஒண்ணு இருக்குது. இந்த இருளான காலங்களை கடந்து வராங்க எல்லாருமே இல்லவா? சரி, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு 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 16 வருஷம் ஒரு டார்க் பீரியட்ஸ் அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. ஃபர்ஸ்ட் எங்க நடக்குதுன்னு சொன்னா, அவனுடைய 14 வயசுல அவனுடைய சகோதரர்கள் அவனை கொண்டு போய் எங்க போடுறாங்க? குழியில போடுறாங்க. போடலனாதான் ஆச்சரியம், சகோதரர்லாம் போடணும், குடும்பம்னா ஏமாத்தணும். அது எப்படி குடும்பம் ஏமாத்தாம இருக்கும்? குடும்பம் ஏமாத்தாம இருந்ததான் ஆச்சரியமா இருக்குது. அடடா, குடும்பம் ஏமாத்தலையா, இது என்ன மாதிரி குடும்பம்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருக்கும். எல்லா குடும்பத்திலுமே பாருங்க இப்படி இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க, ஏமாத்தத்துக்குன்னு இருப்பாங்க, தள்ளுறதுக்குன்னு இருப்பாங்க, குழியில போடுறதுக்குன்னு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கலன்னதாங்க ஆச்சரியம், நடக்கலன்னதான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கும். பட் எல்லாரோட ஃபேமிலி குடும்பங்கள்லயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆமென். இல்லைன்னா சந்தோஷம், இல்லைன்னா பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்க. பட் இல்லாமல் இருக்காத நான் நம்புறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70-80% குடும்பங்கள் இதெல்லாம் காணப்படுகிறது. ஏதோ ஒரு டைம் அவங்க லைஃப்ல குடும்பங்கள் ப்ராப்ளம் வருது இந்த பண விஷயத்துல அல்லவா? சரி, இந்த சகோதரர் என்ன பண்றாங்க, அவனுடைய 14 வயசுல அவனை கொண்டு போயிட்டு எங்க தள்ளுறாங்க? குழியில தள்ளுறாங்க. குழியில தள்ளினது மட்டுமல்ல, அவன் என்ன பண்றாங்க, 30 காசுக்கு எகிப்துக்கு என்ன பண்றாங்க, வித்தும் போடுறாங்க, வித்துட்டாங்க. வித்துட்டு அவனுடைய யோசேப்பு சகோதரர் செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பொய்யும் சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு கதை எவ்வளவு கரெக்டா கொண்டு வராங்க பாருங்க. அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்துல புழிஞ்சி இப்படி அந்த பையனோட பிளட் எல்லாம் பாருன்னு சொல்லி அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு, அவங்க அப்பா பாவம் பாருங்க, சாவர வரைக்கும் அந்த யோசேப்போட மரணத்தை மனசுல நினைச்சு அவர் ரொம்ப சஃபர் ஆயிட்டாரு. சோ இந்த குடும்பத்தை இந்த சகோதரர்கள் பண்ற தெய்வ பயமற்றவர்கள், தேவனை பற்றின அறிவில்லாதவங்க, தேவன் பிளஸ் பண்ண வல்லவரா இருக்கிறார். அவர் பிளஸ் ஒருத்தனை அழிச்சுதான் நான் முன்னேறணுங்கிற அவசியமே கிடையாது, ஒருத்தனை தள்ளிதான் மேல வரணும் அவசியமே கிடையாது. தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தேவன் பழுகி பெருக பண்ணுகிறவர் என்கிற அறிவு இல்லாதவனை இதெல்லாம் பண்றது. ஹலோ, எங்க குடும்பம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆளு, எல்லார் வீட்லயும் இருக்குங்க. இதுக்கு நான் ஆச்சரியப்படுறதே கிடையாது, இதுக்கு நான் பயப்படுறதும் கிடையாது, இதுக்கு நான் கவலைப்படுறதும் கிடையாது. ஏன்னா எங்க குடும்பத்தினருக்கு இல்லாத அறிவு எனக்கு ஒண்ணு இருக்குது. எனக்கு என்ன அறிவுனா, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை பழகி பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சரி, இந்த அறிவு இருக்கிறவன் பாருங்க, குழியில தள்ளினாலும் வித்தாலும் என்ன பண்ணாலும் அவன் இருதயம் திடமா இருக்கும், தைரியமா இருக்கும். ஆமென். நிறைய நேரங்களில் நம்ம தள்ளுற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா தள்ளனவங்க கூட நிம்மதியா இருப்பான். தள்ளிட்டு தள்ளப்பட்ட குழியில விழுந்தவன் பாருங்க, பொறாமை, எரிச்சல், என்னை இப்படி தள்ளிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, கசப்பு, வைராக்கியம், விரோதம், அவன் உள்ளமே ஒரு கேடு கட்டவல்லவா மாறிடுது பாருங்க. குழியில தள்ளின உடனே கூட பிறந்து இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசினே இருக்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தா எல்லாம் சேர்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க புலம்புறாங்க, ஃபேமிலி எங்களை சஃபர் பண்ணிட்டாங்க, குடும்பத்தால் நாங்க ஏமாற்றப்பட்டோம், தள்ளிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, நஷ்டம் பண்ணிட்டாங்க. இது பாருங்க, ஒரு இந்த செயின் ஸ்மோக்கர் சொல்றாங்களா, இந்த தொடர்ந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி இவங்க என்னெல்லாம் சஃபர் அனுபவிச்சாங்களோ இந்த சஃபர் அப்படியே அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்டுல. அப்படியே ஒருத்தர் மாத்தி எல்லாருக்கும் அந்த வைராக்கியம், விரோதம், கசப்பு, வேதனை இதெல்லாம் உள்ளம் கெட்டு குட்டிச்சோர மாறுது. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இத தள்ளன ஆளுக்கு கடவுள் உதவி செய்யலாம் நினைச்சா கூட, தள்ளன ஆளுக்கு உதவி செய்யல நினைச்சா கூட அவனுடைய கசப்பான இருதயம், பிடிவாதமான இருதயம், முரட்டத்தனமான இருதயத்தால கடவுள் கூட அவனுக்கு உதவி செய்ய முடியல. ஹலோ, எதுவுமே கவனிக்கிறீங்க? சரி, நம்ம இந்த புது வருஷத்துல பிரவேசிக்கும் போது இதெல்லாம் நடக்கும் பாரு, இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம குடும்பத்தால சஃபரா இருக்கலாம், லைஃப் வேஸ்டா இருக்கலாம்,
பட் ஒரு காரியம், நீங்கள் இழந்து போன வருஷத்தை திரும்ப தருவேன்னு சொன்னவர், நீங்க பிலீவ் பண்ணுங்க. ரெஸ்டோர் பண்ணுவேன் சொன்னவர் கண்டிப்பா அதை திரும்ப தருவார். அதை திரும்ப தருவதற்கு நாம ஃபர்ஸ்ட் எங்க நடக்கும், திரும்ப எங்க கிடைக்கும், ஃபர்ஸ்ட் எங்க வரும்? பிசிக்கலா வரமா, கண்ணுக்கு முன்னால வரமானா? இல்ல, ஃபர்ஸ்ட் உங்க உள்ளத்துல தான் வரும். உங்க மனம், உங்க உள்ளம், உங்க ஆவி எல்லாம். மனம், உள்ளம், ஆவி, இதுதான் முக்கியம். இந்த மனதுல ஒரு பெரிய தெளிவு இருக்கும், மனம் கிளியரா இருக்கும், உள்ளம் புது விஷயத்தெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, புதுவிதமான தூய்மையான உள்ளமா இருப்பீங்க. உங்களுடைய ஸ்பிரிட் எப்பவும் போல இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஸ்பிரிட்ல கடவுளை நீங்கள் ரொம்ப க்ளோஸா வர்ஷிப் பண்ணுவீங்க. கடவுள் இந்த வருஷம் என்ன நல்லா வைப்பாருன்ற நம்பிக்கை உள்ளவங்க எப்படி பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட மனம் புதிய வருடத்துல நீங்க தெளிவா நல்லா இருப்பீங்கிறத பிக்சரை நீங்க பார்ப்பீங்க. மைண்ட் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும், மைண்ட் குழம்பாது, கன்ஃபியூஸ் ஆகாது, அவங்க தெளிவா இருப்பாங்க. ரெண்டாவது, இப்படி இருக்கிறவர்கள் உள்ளம் எப்படி இருக்குன்னு சொன்னா, உள்ளத்தை ரொம்ப தூய்மையா வச்சுப்பாங்க. உள்ளத்துல கசப்பு, விரோதம், வைராக்கியம், ஏமாற்றம் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸோ அந்த ஹார்ட் அவங்க பியூர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஹார்ட்டை தூய்மையாகி வச்சிருப்பாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது யாரும் அவங்களை ப்ரெஷர் பண்ண அவசியமே கிடையாது. என்ன அடுத்தது மூணாவது என்ன நடக்கும்னா, அவருடைய ஸ்பிரிட் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பிரிட்டோட பவர் அவங்க பார்ப்பாங்க. அந்த ஸ்பிரிட்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிரேயர் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பைபிள் ரீட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா சர்ச் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க, கரெக்டா வருவாங்க. கண்களை மூடி தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் அவங்க பிரைஸ் பண்ணுவாங்க, துதிப்பாங்க, மகிமைப்படுத்துவாங்க, ஆராதிப்பாங்க. அந்த ஸ்பிரிட்டும் ஹார்ட்டும் மைண்டும் ஒன்னோடு கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த கனெக்ஷன்ல பாருங்க, அந்த அப்படிப்பட்ட கனெக்டடா இருக்கிற, பியூரா இருக்கிற, கிளியர் கட்டா இருக்கிற உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, அந்த இயர் அவங்களுக்கு ரொம்ப எல்லாமே திரும்ப பெறுகிற ஆண்டா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு லாஸ் எல்லாம் ரிட்டர்ன் வந்துடும். அங்க மச் மோர் எபிலிட்டி பர்சனா மாறிடுவாங்க, மச் மோர் விஸ்டம் பர்சனா மாறுவாங்க. அதிகமான ஞானம் உள்ளவர்கள், அதிகமான அறிவுள்ளவர்கள், அதிகமான திறமை உள்ளவர்கள், அதிகமான விவேகம் உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், உங்கள்கிட்ட பழக வரம் கூட சொல்லுவாங்க, உங்களுடைய நீங்க சொல்ற அதான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரிட்டர்ன் எப்படி வரன்றதை பார்த்தோம் அல்லவா? இந்த யோசேப்போட லைஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? குடும்பத்தினரால் அவன் தள்ளப்பட்டு இருக்கிறான். ஸோ தள்ளப்பட்ட உடனே அவங்கிட்ட என்ன வரலன்னா, அவன் மைண்ட்ல அவங்க ஃபேமிலியை பத்தின தவறான அபிப்பிராயத்தை அவன் மைண்ட்ல அவன் என்ன பண்ண வரல, மைண்ட்ல கொண்டு வரல. ரெண்டு, அவனோட உள்ளத்துல அவனோட சகோதரரை பற்றின கசப்பு இல்லை அவனுக்கு. மூணு, அவனுடைய ஸ்பிரிட் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. மூணு இருக்குது. யோசேப்பு லைஃப்ல அது நடக்குது இல்லவா? குழியில தள்ளிட்டு போன பிறகு எப்படி இருக்கும் பாருங்க. சாப்பாடு கொடுக்க வந்தவனை கொண்டு போய் பள்ளத்தை தள்ளிட்டு போனா என்னவா இருக்கும்? நானே சாப்பாடு கொண்டு போயிட்டு என்னை கொண்டு பிடிச்சி தள்ளி விட்டா எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா சோறு கொடுக்க வந்தவனுக்கு தேவையான இது புலம்புவேன், கத்துவேன். இல்ல, இது மனுஷனுடைய இயல்பு, நேச்சர் அப்படிதான் இருக்கும். இயற்கையா அப்படிதான் மனுஷன் நடந்து கொள்வான். ஆனா பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். எல்லாரோட பிஹேவியர் அப்படிதான். பட் நம்முடைய ஆப்போசிட்டான ஒரு பிஹேவியர் நமக்கு பைபிள் காமிக்குது. சோ நம்முடைய நேச்சர் புலம்புறது, தவிப்பது, திட்டுறது, கசந்து கொள்வது, இது நேச்சர். பட் பைபிள் சூப்பர் நேச்சுரல் புக். அது பைபிள் எக்ஸாக்ட் ஆப்போசிட் எனக்கு காட்டுது. பார், ஒரு ஆளை குழியில தள்ளினா கூட அவட மைண்டு தெளிவா வச்சிருக்கிறான். பார், ஒரு ஆளை குழியில தள்ளினா கூட அவன் உள்ளம் தூய்மையா இருக்குது. பார், ஒரு ஆள் குழியில தள்ளினா கூட அவட ஆவி கடவுளோட கனெக்டா இருக்குது. கரெக்டா பாருங்க, எகிப்துக்கு அந்த இடத்துல வணிகர்கள், வர்த்தகர்கள் வராங்க. அந்த இடத்துல அவன் சோல்ட் அவுட் பண்ணப்படுறான், விற்கப்படுகிறான் 30 வெள்ளி காசுக்கு. 30 வெள்ளி காசு வாங்கி அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க தம்பியை கூட்டு போயிட்டாங்க. கொண்டு போனோடனே என்ன பண்ணாங்க, பையன் நல்லா இருக்கிறதுனால வீட்டுல வேலைக்கு வச்சுட்டாங்க. சரி, வீட்டு வேலை பாருன்னு சொல்லி வீட்டு வேலை பார்த்துன்னு இருக்கிறான். அங்க சில ப்ராப்ளம் நடக்குது இல்லவா? அதுக்கப்புறம் அவனை கொண்டு அவன் சில பொய்யான வழக்கெல்லாம் மேல போட்ட பிறகு, அந்த 14 வயசுல நடந்த சமாச்சாரம் நான் சொல்லிட்டு வரேன்.
கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. ஜெயில இருக்கிறான் பாருங்க, பல வருஷமா ஜெயில இருக்கிறான் பாருங்க. சும்மா இருந்த ஆளை வித்துட்டு அவன் மேல பொய்யான வழக்க போட்டு இப்போ ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்து கம்பி நின்று இருக்கிறான். இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நடந்தா, இல்ல உங்களுக்கு நடந்தா, இல்ல எனக்கு நடந்தா நம்ம சும்மா இருப்போமா? புலம்பி தள்ளிட்டு இருப்போம். ஜெயிலுக்குள்ள எல்லாரும் குழப்பி விட்டுருப்போம். உள்ள இருக்கிற ஒருத்தன் நிம்மதியா வச்சிருக்க மாட்டோம். உள்ள பாருங்க, உள்ள வந்தவங்கள புலம்புறான், இவன் ரொம்ப நிம்மதியா இருக்கிறான். ஹலோ, ஜெயிலுக்கு இவன் ஹெட்டா இருக்கிறான் பின்னால. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் கிளியரா இருக்கிறான்னு சொல்லி இவனை ஜெயிலுக்கு ஹெட்டா போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளேயே அவன் மாஸ்டர் வேலை பார்த்துக்கிறான். சோ இந்த ஜெயில இருக்கிற போது கூட யோசேப்பு கடவுளை பிரைஸ் பண்றான், கடவுளை துதிக்கிறான், கடவுளை மகிமைப்படுத்துறான், கடவுளோட கனெக்டா இருக்கிறான். எல்லாம் கடவுளோட கனெக்டா இருக்கிறான். இதுதான் மஸ்ட். புது வருஷத்துல நீங்க யாரோட கனெக்ட் ஆயிருக்க போறீங்க? உங்க ஹார்ட்டை எந்த விதமான ஹார்ட்டா நீங்க டியூன் பண்ணி வச்சுக்க போறீங்க? மைண்டை நீங்க எப்படி டியூன் பண்ண வச்சுக்க போறீங்க? ஏன்னா நம்ம இந்த 2025 பல கசப்பான அனுபவங்கள், கசப்பான விரோதங்கள், குடும்பத்துல ஏற்பட்ட தோல்விகள், சம்பவங்கள், பல்வேறு இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், இதெல்லாம் நம்மளோட மைண்டை அப்பப்போ அலை மாதிரி அடிச்சு நம்மள குழப்பிட்டே இருக்குது. சோ இது மூலமா நம்ம ஹார்ட், இறுதியுமே ஒரு கசப்பான இருதயமா மாறுது. அவங்க மேல ஒரு கசப்பான ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. சோ இருதயம் இப்படி இருக்கும் போது ஸ்பிரிட் சரியா இருக்க முடியாது. இருதயம் வேற மாதிரி மாறின பிறகு உங்களுடைய ஆவியை தூய்மையா இருக்குன்னு சொல்லவே, ஆவி கடவுளோட கனெக்டா இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸ்டேரிங் எப்படியோ வெஹிக்கிள் அப்படி போகும், இருதயம் எப்படியோ மனமும் அப்படி போயிடும் அல்லவா? சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொன்னா, அந்த யோசேப்பு உள்ள போட்டிட்ட பிறகு பாருங்க, கடவுள் ஒரு ஆளை உயர்த்தணும்னு நினைச்ச பிறகு எப்படியும் உயர்த்துவார். அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஸோ மைண்டையும் ஹார்ட்டையும் ஸ்பிரிட்டையும் நம்ம பியூரா வச்சுட்டா போதும். மைண்டை கரெக்டா வைத்து, இருதயத்தை தூய்மையா வைத்து, தேவனோடு கூட கனெக்ஷன் சரியா இருந்து வர்ஷிப் பண்ணி ப்ரேயர் பண்ணி இதே இருந்த போதும் உங்களுக்கான நேரம் சீக்கிரமாக வந்துவிடும். டைம் வந்துடும். கடவுளுடைய டைம்னு ஒன்று இருக்கு. கடவுள் பாருங்க, இந்த நேரத்தில் யோசேப்பை உயர்த்துவது தேவனுடைய சித்தமா இருக்குது. எப்படி உயர்த்துறாரு? இவனை உயர்த்துவதற்கு யோசேப்புக்கு இப்போ ஃபாரோன் ஒரு கனவு காண்றான். அந்த கனவுக்கான ஆன்சர், கனவுக்கான விடையை யாராலையும் சொல்ல முடியல. கனவுக்கான விடை யாருக்குமே தெரியல. அந்த அரசன் கூட ஒன்று சொல்றான். ஏன்னா நிறைய இந்த இந்த விச் கிராஃப்ட் பீப்புள் சொல்லுவாங்க அல்லவா, இந்த செய்வினை பண்றவங்க, மந்திரம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவாங்க. ஊரை ஏமாத்தல, ராஜாவால் அவ்வளவு சீக்கிரமா ஏமாற்ற முடியாது. ராஜா என்ன சொல்றாரு, நான் ஒரு கனவு கண்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, கனவை சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு ஒரு ஆன்சர் நீங்க பண்ணணும். நீங்க சரியான ஒரு மந்திரவாதியா இருந்தா ஆன்சர் பண்ணுங்கன்னும் போது எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா இவ தப்பா சொன்னா தலையை எடுத்துட்டு வந்துட்டாரு, கரெக்டா சொன்னா கிஃப்ட் கிடைக்கும். இது என்ன வம்பா படிச்சு நிறைய பேரு அந்த அந்த என்ன கனவு கண்டான்னு சொல்றதற்கு யாருக்குமே அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த அளவுக்கு தெளிவான தரிசனம் இல்லை. இப்போ என்ன நடக்குது யாராலும் சொல்ல முடியாதுனால ஒருத்தர் சொல்றான் ஃபாரோன் கிட்ட, ஒரு ஆளு நான் ஜெயில இருக்கும்போது எனக்கு ஒரு ஆள் தெரியும், யோசேப் ஒரு ஆளு, இதே மாதிரிதான் நானும் இன்னொருத்தரும் கனவு கண்டோம். நாங்க கண்ட 2 பேரோட கனவையும் அவன் கரெக்டா சொன்னா, அவன் சொன்ன மாதிரியே ஒருத்தர் செத்து போயிட்டா, நான் இப்போ திரும்ப வேலைக்கு வந்துட்டேன். அவனை கூப்பிட்டீங்கன்னா உங்க கனவையும் சொல்லுவான், கனவுக்கான விடையும் சொல்லுவான்னு ராஜா சொல்ற. அவனை கூப்பிட்டு வாண்டாரு. ஏன்னா தெரிஞ்ச பையன்தான், ஏற்கனவே இங்க உங்க வீட்டு வேலை பார்த்த பையன்தான். யோசேப்பு அழகா ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு நீட்டா கொண்டு வந்து நிறுத்துறாங்க. யோசேப்பு வந்து ராஜா என்ன கனவு கண்டான், என்னென்ன அதுக்கான விளக்கன்றத கிளியர் கட்டா சொல்றான். அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொன்னா, அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, இந்த கனவு சொல்றதெல்லாம் மனுஷனுக்கு உட்பட்டதல்ல, இவையெல்லாம் தேவனுக்கு உட்பட்டது. தேவன் வெளிப்படுத்தாவிட்டால் அதை சொல்லவே
முடியாது. அப்போ இவன் என்ன கனவு கண்டான் என்பதை யோசேப்பு சொல்லுகிற அளவுக்கு இவனுக்கு அந்த எபிலிட்டி, அந்த திறமை, அந்த தரிசனம், அந்த பவர், அந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னா கடவுள் இடத்துல வருகிறது. அவனுக்கு கடவுள் தரார். அவனுக்கு ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் இந்த தரிசனம் பார்த்தான், அதுக்கு அடுத்தது இந்த தரிசனம் பார்த்தான். ஃபர்ஸ்ட் கொழுமையான 7 பசுக்களை பார்த்தா, அதுக்கப்புறம் பஞ்சத்துல வாடி போன எலும்பும் தோலமா இருக்கின்ற 7 பசுவை பார்த்தான். சோ இந்த 7 பசுக்களுடைய காலத்தையும் 7 பசுக்களுடைய அந்த விவரங்களையும் இந்த ஃபார்வனுக்கு யோசேப்பு கிளியர் கட்டா சொல்லும் போது ராஜாவே ஷாக் ஆயிட்டான். ராஜா ஷாக் ஆயிட்டு சொல்றான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில எகிப்தை நடத்துறதுக்கு நான் இன்னொரு ஆளை தேடி போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீதான் பெட்டரான ஆளா இருப்ப. எல்லா ஞானம், எல்லா அறிவு, எல்லா திறமை உனக்கு இருக்கிறதுனால இந்த நாட்டை உங்களுக்கு கொடுக்குற, நீ நடத்து. ஒரு ஆமேனும் காணும், அல்லேலூயாவும் காணும். விளங்குதான் பேசுறது உங்களுக்கு? இந்த நாட்டையே உங்களுக்கு கொடுக்குற, நாட்டை நீ நடத்து. உனக்கு மேல நான் இருப்பேன், அவ்வளவுதானே தவிர சொல்ல போனா எனக்கு மேல நீ தான் இருக்கிற. ஏன்னா நீ கொடுக்குற சாப்பிடறத நானும் என்ன பண்ண போறேன், நானும் என் ஃபேமிலியும் சாப்பிட போறோம். ஏன்னா பஞ்ச நாட்கள்ல எப்படி மெயின்டைன் பண்ண போறது நீ தெளிவா சொல்ற. பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ யோசேப்புக்கு இப்படி ஒரு டைம் ரிட்டர்ன் வருது பாருங்க. இப்படி நேரம் திரும்ப வருது அவனுக்கு. இப்படி ஒரு காலம் அமையுது. இப்படி ஒரு நேரம் காலம் அமைவதற்கு யோசேப்பு என்ன பண்ணா? ஏதாவது திறமையை கத்துக்கிறானா? ஏதாச்சும் ஒரு அகாடமிக் கிளாஸ் போனானா? ஏதாச்சும் திறமைசாலியை வளர்வதற்கு அவ ஏதாச்சும் ட்ரை பண்ணானா? ஒன்னும் பண்ணலங்க. அவட மைண்ட தெளிவா வைத்து இருக்கிறான். இருதயத்துல கசப்பு விரோதம் இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. கசப்பு விரோதம் கவலை, கவலை. இந்த கவலை எல்லாம் பாருங்க பெரிய டேஞ்சரானது. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கேன்சர் வரும்னு சொல்றாங்க. ஹலோ, இப்பவுமே கவலைப்பட்டுறாதீங்க. சொன்ன உடனே கவலையே ஒரு பெரிய ஆபத்துன்றாங்க. கவலைப்படுறதுனால ஒண்ணு நடக்காதுன்றாங்க. நல்லது நடக்காது, கெட்டதுதான் நடக்கும் கவலை. சோ யோசேப்பு கவலைப்பட்ட மாதிரி இல்ல, இருதயத்தை சரியா வைத்திருக்கிறான். ஆகவதான் ஆவி தேவனோடு இருக்கிறது. அவன் கடவுளை பிரைஸ் பண்றான், கடவுளை மகிமைப்படுத்துறான். சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு, எல்லாம் ஒரு வாய்ப்பு. சோ ஒவ்வொரு புது வருஷம் உங்களுக்கான வாய்ப்பாய் இருக்கிறது. ஒவ்வொரு புதிய வருடம் உங்களுக்கான வாய்ப்பின் கதவுகளாய் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க 2026 உங்களுக்கான வாய்ப்பின் கதவுகளாய் இந்த வருஷம் திறக்கப்பட போகிறது என்று? சோ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஒவ்வொரு நியூ டே, ஒவ்வொரு புதிய நாள், ஒவ்வொரு புதிய வருடம், ஒவ்வொரு புதிய மாதம் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபிட்டான பர்சனா இருக்கணும். ஒரு வாய்ப்பு இருக்குது, பட் அதுக்கான ஃபிட்டான இருக்கணும். வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல இல்ல. வாய்ப்புக்கேற்ற திறமைசாலியான தகுதியானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த திறமையும் தகுதியும் எங்கிருந்து வருது? முதல்ல இந்த மைண்ட் சரியா இருக்கணும். ஒரு இருதயத்துல எந்த தீமையும் இருக்க வேணாம். தீமைன்னு சொன்னா இந்த கவலை, இந்த பாரம், கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த ஹார்ட்டை மட்டும் பியூரா வச்சுக்கோங்க. ஏன்னா பாதிப்பு தான் எல்லாமே. இந்த உலகத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்படாத ஆள் யாருமே இங்க இருக்கிற நான் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கேட்டா நீங்க என்னால பாதிக்கப்படனா நிறைய விஷயத்துல இங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பாதிக்கப்படலைன்னு தான் ஆச்சரியம். எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லைங்க. அப்ப நீங்க வேற ஏதோ உலகத்துல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த உலகத்துல நீங்க பிறந்த ஆளா இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளத்தினால் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு பாதிப்பு எனக்கு இல்லைங்க, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா அப்ப நீங்க வேற ஏதோ மண்டலத்துல வருகிறீங்க. இந்த மண்டலத்தின் ஆளே நீங்க கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பல்வேறு பிரச்சனைகளால், இன்சிடென்ட்ஸால் அவன் பாதிக்கப்படுகிறான். சோ இதனால இருதயம் அஃபெக்ட் ஆகுது. இருதயத்தால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த இருதய பாதிப்பால் என்ன ஆகுதுன்னா, இருதயத்தால அவங்க பல கசப்பு, வைரக்கத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வளர வளர கூட கவலை, கூட எல்லாமே வளர்ந்து மற்றவங்களையும் நிம்மதியை கெடுத்து, இதனால நம்ம ஸ்பிரிட் கூட பாருங்க, வர்ஷிப் பண்ணணும்னு போனா நம்ம ஸ்பிரிட் கூட கடவுளோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ப்ரேயர் பண்ணணும்னா கூட நம்முடைய ப்ரேயர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது.
பிலீவ் பண்ணணும்னா கூட விசுவாசத்தை உறுதி இருக்க முடியல. சோ விசுவாச ஃபெயிலியர், பிரேயர் ஃபெயிலியர், வர்ஷிப் ஃபெயிலியர், ரிலேஷன் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். எல்லா பிரச்சனை இங்கதான். சோ இது என்ன, இந்த பாதிப்பு தான். இந்த உலகம் கண்டிப்பா மற்றவர்களை பாதிக்க செய்யும், பாதிப்படைய வைக்கும். நீங்க செய்யற டிபார்ட்மெண்ட்ல அது நடக்கலாம், ஒரு சமுதாயத்தில் நடக்கலாம், ஒரு ஃபேமிலியில நடக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நடக்கலாம். அது நடக்காம எல்லாம் இருக்க முடியாது. பட் அப்படி நடந்தாலும் உங்கள் உள்ளத்தை நீங்கள் எப்படி வைக்க போறீங்க? ஏன்னா யோசேப்பு அந்த பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் தானியத்தை வழங்குறான். தானியத்தை வழங்கும் போது ஒரு டைம் யோசேப்புடைய சகோதரர்கள் தானியத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. செகண்ட் டைம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வந்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, யோசேப்பு வேற யாரும் இல்லை, நாம குழில தள்ளணும், அவன் தான் நமக்கு தானியத்தை கொடுக்குறான். இப்போ அவங்க என்ன திங்க் பண்றாங்க தெரியுமா? நாம தான் அவங்க சகோதரன் தெரிஞ்சா குழில தள்ள நம்மள அவன் சும்மா விடவே மாட்டான், நம்மள 2-1 பார்த்துருவான், எல்லாரும் பிடிச்சி ஜெயில போட்டு சாவடிச்சிருவான், ஃபேமிலிலாம் இருக்குது, நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் யோசேப்பு சொல்றான், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். அவன் எப்படி பேசுறான் பாருங்க. உங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக தான் கடவுளை நீங்க அனுப்பியிருக்கிறார், உங்களெல்லாம் சேவ் பண்ணணுன்றதுக்காக கடவுள் என்ன. ஸோ இதெல்லாம் காட் பிளான்ன்றான், கடவுளுடைய திட்டம்ன்றான், கடவுள் நடத்தினார்ன்றான். நீங்க தள்ளினதுக்காக நீங்க வருத்தப்படுறாதீங்க, பயந்துராதீங்க. கடவுளுடைய நடத்துதல், கடவுள் நடத்திட்டாரு, நான் உங்களை காப்பாத்துவேன், உங்க ஃபேமிலிக்கு நான் கொடுப்பேன், உங்களுக்கும் நான் கொடுப்பேன். ஸோ பாருங்க, ஒரு குழில தள்ளி ஒரு ஆள்கிட்ட பணத்துக்கு வித்து ஆள் செத்து போயிட்டான்னு சொல்லி தப்பான பிரச்சாரத்தை பண்ணி இப்படி பண்ண ஆளுங்களுக்கு யார் ஒருபடி அரிசி கொடுக்க முடியும்? ஹலோ, நாம் என்ன நினைப்போம், பழி வாங்குறது தான் சரியான நேரம், பிடிச்சு அடிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு இதான் நேரம், இதான் மனுஷிகம், இதான் ஹியூமன் மைண்ட். மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய யோசனைகள் எப்பவுமே பழிவாங்க துடிச்சுட்டே இருக்கும் பாருங்க. பட் அவன் சொல்ற, இல்ல உங்களெல்லாம் சேவ் பண்றதுக்கு கடவுளுடைய பிளான் படி நான் இங்க வந்திருக்கிறேன், கடவுள் ஏதோ பிளான் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கும் கொடுப்பேன், உங்க குடும்பத்துக்கும் கொடுப்பேன், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு தானியத்தை வழங்குவேன், நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, போய் எல்லாரும் கூட்டு வாங்கன்றான். போய் எல்லாரையும், நீங்க ஏன் அவ்வளவு தூரம் வந்து போறீங்க, நானே ரதங்கள் அனுப்புறேன், குதிரை அனுப்புறேன், குடும்பத்தெல்லாம் ஏத்திட்டு வாங்க, இங்க ஒரு அற்புதமான பட்டணத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு எகிப்து தேசத்துல, அந்த பட்டணத்துல நீங்க தொழில் பண்ணுங்க, இங்க சாப்பிடுங்க, இங்க வாழுங்க. ஹலோ, இதெல்லாம் யார் செய்யறான் பாருங்க. தள்ளப்பட்டவன், ஏமாற்றப்பட்டவன், குழியில தள்ளவன் குடும்பத்தாருக்கு இவ்வளவு நல்லது செய்யறான். அப்போ ஃபேமிலின்னா இப்படிதான் இருக்கும், குடும்பத்துல தள்ளுவாங்க, நம்மள தப்பா பேசுவாங்க, என்னென்னமோ நடக்கும், அந்த குடும்பத்துல பாதிப்பெல்லாம் இருக்கும். பட் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா குடும்பம்னு பெரிய மேட்டர் கிடையாது, குடும்பம்னும் அது ஹெட்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. தேவன் மட்டும் தான் தலைவர், அவர் மட்டும் தான் ஹெட். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும், அவரோட நம்ம உறவு வைத்திருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அதை பிலீவ் பண்ண வேண்டும். சரி, அப்போ யோசேப்புடைய லைஃப்ல இதெல்லாம் படிக்கும் போது இன்னொரு 38 என்ன சொல்றது, 38 படிக்கிறேன், 41-38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? பார்த்தீங்களா? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடி உன்னை போல் விவேகமுள்ள ஞானமுள்ளவன் வேறொருவன் இல்லை. சோ அந்த திரும்ப பெறுவது, எல்லாம் திரும்ப பெறுவதுன்னு சொன்னா என்னென்ன பெறான் பாருங்க. விவேகம், எல்லாம் விவேகம், ஞானம், ஒரு பெரிய ஒரு கிளியர் விஷன், இதெல்லாம் யோசேப்புக்கு முன்னாலேயே நடக்குது. இது திரும்ப பெறுவது என்பது வெளியில நடக்கிறதுக்கு முதல்ல உள்ள நடக்குது. அதுக்கு ஜெயில இருக்கும் போதே யோசேப்பு விவேகமா தான் இருக்கிறான்,
தெளிவா இருக்கிறான், ஞானமா இருக்கிறான், கடவுளோடு நல்ல ஒரு உறவோடு இருக்கிறான், ஐக்கியத்தோடு இருக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், கடவுளுக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு ஃபெலோஷிப்பு ரிலேஷன்ஷிப் அவனுக்கு இருக்குது. எதுவுமே நம்புகிறீர்கள்? நான் சொல்கிறேன், இந்த 2026 உங்க வாழ்க்கையில போன எல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதை பிலீவ் பண்ணுங்க. அதுக்கு முன்னால நீங்க